ॐ अग्नेन यशपथाराये अस्मान् विश्वानि देववयुनानि विद्वान् योयोऽभ्यस्मज्जुहुराणमेनो भोजिष्ठान् ते नम उक्तिं विधेम. தைத்திரிய பிரான்ச்சில் இருக்கிற வேதிக் டெஸ்ட்டை பற்றி பேசினோம். இதை தவிர நம்மளெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கு, மந்திர பிரஷ்னம்னு பேரு. அந்த டெக்ஸ்ட்ல 2 சாப்டர்ஸ் இருக்கு. இன்னொரு பேரும் உண்டு, ஏகாக்னி காண்டம், ஏகாக்னி காண்ட பிரஷ்னம். 2 பிரஷ்னங்கள் இருக்கிறதுனால மந்திர பிரஷ்ன துவயம்னு சில பேர் சொல்லுவா. மந்திர பிரஷ்னம், மந்திரங்கள் சேர்ந்த பிரஷ்னம். 2 பிரஷ்னம் இருக்கு, 2 சாப்டர் இருக்கு. இது தைத்திரிய பிரான்ச்சில் வேதிக் லிட்ரேச்சரில் சேர்த்துருக்கா கேட்டா சேர்த்துட்டில்லை. ஆனால் சேர்த்துருக்கு. என்ன இப்படி சேர்த்துட்டில்லைன்னு சேர்த்துருக்குன்னு சொல்கிறவங்க கேட்டால், வேதிக் டெஸ்ட்டில் இருக்கிற மந்திரங்களை தான் அங்கங்கேருந்து எடுத்து வச்சு இங்கே வச்சிருக்கு. ஏது தைத்திரிய பிரான்ச்சிலே இருக்கிற மந்திரங்களை எடுத்து ஒரு சாப்டர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. யார் ஃபார்ம் பண்ணா? இது ஒரு ரிஷி ஃபார்ம் பண்ணார். ஆனால் இதுதான் நமக்கு நிறைய தேவைப்படும். இந்த 2 சாப்டர், இந்த டெக்ஸ்ட் தான் நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படும். நம்மளை என்ன சொன்னோம், நம்ம எல்லாருக்கும் வேதம் இருக்குது. ஏன்னா வேத மந்திரங்கள் எடுத்து தான் நம்மளோட கிரக கர்மாக்கள்லாம் பண்ணுறோம். நம்ம ஜாதகர்மம், நாமகர்மம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், விவாகம், சீமந்தம் எல்லா கர்மாக்களும் பண்ணுறபோது அக்னி வேணும் இல்லையா? ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் அக்னி வேணும், மந்திரங்களும் வேணும். அப்போ வேத மந்திரங்கள் இல்லாக்கி நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பிராமணாகமான நம்ம வேத மந்திரங்கள் வேணும். அந்த வேத மந்திரங்கள் எது கேட்டால் இந்த கிரக கர்மாக்களுக்கு பிரயோகம் பண்ணுற வேதம் தான் நமக்கு அந்த மந்திரங்கள் தான் தெரியும். வேதிக் டெஸ்ட் நம்ம முன்னால் சொன்ன மாதிரி சம்ஹிதை, பிராமணம் இதெல்லாம் நம்ம படிக்கிறதும் இல்லை, அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இந்த மந்திரங்கள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வாத்தியார் சொல்லி தருவார், நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மந்திரங்கள் மந்திர பிரஷ்னம் சொல்கிற சாப்டர் இருக்கு, அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டெக்ஸ்ட்டு. இந்த 2 சாப்டர் மந்திர பிரஷ்னங்கிற வேதிக் டெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல். எப்படி இது ஸ்பெஷலாகிறத கேட்டால், இப்போவே நான் கொஞ்சம் சொல்லியாச்சு. என்னது வேதிக் லிட்ரேச்சரில் படாது, ஆனால் படவும் செய்யும் சொன்னேன். ஏன் படாது கேட்டால், அது வேதிக் டெஸ்ட்டில் இன்னும் பிராமணத்துலேயோ இதுலேயும் சேர்த்துட்டில்லை. ஆனால் ஏன் வேதிக் லிட்ரேச்சரில் படும் கேட்டேனாக்கா, நம்ம வேத மந்திரங்கள் சொல்லி நம்ம உபயோகம் பண்ணுற, யூஸ் பண்ணுற, எம்ப்ளாய் பண்ணுற மந்திரங்கள் எல்லாம் இதில் தான் இருக்குது. இதை தவிர இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, இப்போ நம்ம இந்த கிரக கர்மாக்கள்லாம் பண்ணுறது ஒரு புக்கை பேஸ் பண்ணிட்டு சொன்னோமே, கிரகிய சூத்திரங்கிற புக்கை பேஸ் பண்ணிட்டாக்கா நம்ம இந்த கிரக கர்மாக்கள் எல்லாம் ஸ்மார்த்த கர்மாக்கள் அல்லாட்டா கிரக கர்மாக்கள் சொல்கிற விவாகம் இல்லாட்டா ஜாதகர்மம், நாமகர்மம் தொடங்கின எல்லா கர்மாக்களும் பண்ணுறது கிரகிய சூத்திரங்களை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கும். ஒரு வேதத்துக்கே நிறைய கிரகங்கள் இருக்கலாம். ஒரு ஃபேமிலியில் ஒரு கிரகத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா, ஒரு கிரக டெக்ஸ்ட்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. இப்படி கிரகிய சூத்திரக்காரால் அதில் என்ன பண்ணுவா, அவளோட கிரக டெக்ஸ்டில் என்ன பண்ணுறா, ஃபார் எக்ஸாம்பிள் விவாகம் பண்ணணும், விவாகங்கிற சம்ஸ்காரம் பண்ணிக்கணும்னு சொல்லுவா. அது எப்படி பண்ணணுங்கிறத ஆரம்பத்துலேருந்து ப்ராக்டிக்கல் கைட் புக் மாதிரி முதல்ல இந்த மந்திரத்தை உபயோகம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி இன்னத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மந்திரங்களை சொல்லி இன்னத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரங்களை சொல்லி 12 ஆகுதி ஹோமம் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி கிழக்க பார்த்து நின்றுண்டு இப்படியெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப இதாக என்ன சொல்கிறது, அழகாக 12 காரியங்களை டீட்டெயில்டாக சொல்லும். இதை பண்ணு, இதை பண்ணு, இது பண்ணு, இந்த மந்திரத்தை சொல்லு, இந்த மந்திரத்தை அப்படி சொல்கிறது. அந்த கிரக டெக்ஸ்ட்டுகளில் எல்லாமே நிறைய கிரக டெக்ஸ்ட்டுகள் இருக்கு. பௌதாயனம், கோபிலம், ஆசலாயனம், மானவம், பாரத்வாஜம், காதிரம், காத்தியாயனம் இப்படியெல்லாம் நிறைய கிரக டெக்ஸ்ட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு சேஜஸ் எழுதினது. யூஸ்வலாக
இந்த மந்திரங்களில் எங்கே இருக்கிற மந்திரங்கள் கேட்டால் இவாளோட வேதிக் பிரான்ச்சில் அங்கங்கே இருக்கிற மந்திரங்களை எடுத்து சொல்லுவான். அந்த கிரியா டெஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். இனிமே நீ இமம் மேவர்னா சொல்கிற மந்திரத்தை சொல்லி இந்த பண்ணு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இனிமே நீ சத்தியன ரஜசா சொல்கிற மந்திரத்தை சொல்லு, அதில் 2 ருக்கு இருக்குது, இல்லாட்டா 4 யுஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்கிற, அதாவது வேதிக் லிட்ரேச்சர்லேருந்து எங்கேருந்தெல்லாமோ எடுத்த மந்திரங்களை ஒவ்வொரு கர்மா பண்ணுறதுக்கும் அதுக்கு அக்கம்பனிங் மந்த்ரா அப்படின்னு சொல்லி இவா எடுத்தெடுத்து சொல்லுவா. இந்த மந்திரத்தை சொல்லுவா. சத்தியனோத்தபிதா இதி, பிரதிபூருஷமிதி, அதிக்ராவுன்னா இது, இப்படி மந்திரத்தோட முதல்ல இருக்கிற 2 வார்த்தையை சொல்லுவா. 2-3 வார்த்தையை சொல்லி இந்த மந்திரங்கள்னால இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுவா. இப்படி இருக்கிற கிரியா டெக்ஸ்டுகள்லேயே ரொம்ப டிஃபரெண்ட்டாக இந்த ஆபஸ்தம்பருங்கிறவர் என்ன பண்ணினார், ஆபஸ்தம்ப கிரிஹிய சூத்திரத்தில் அவரோட டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுற மந்திரங்கள் அவரோட டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறவா எல்லாம் எதெல்லாம் மந்திரங்களை எம்ப்ளாய் பண்ணணுமோ சொல்லணுமோ அதை எல்லாத்தையும் சேர்த்து வேதிக் லிட்ரேச்சரில் அங்கங்கே இருக்கிற ஸ்கேட்டர்டாக இருக்கிற மந்திரங்களை எல்லாம் எடுத்து ஒரு சாப்டராகவே 2 சாப்டராகவே போட்டு விட்டார். அவரோட கிரிஹியா டெக்ஸ்டோட பார்ட்டாக 2 சாப்டராக போட்டு விட்டார். 30 சாப்டர் இருக்குது அவரோட டெக்ஸ்டில். கல்பா சொல்கிற டெக்ஸ்டில் அதோட பார்ட் கிரிஹியா. அதில் 2 சாப்டராக போட்டுட்டு அதை வச்சுக்கிட்டே அவர் சொல்லுவார். இனிமேல் நீ ஏது மந்திரம் சொல்லணும்னு கேட்டானாக்கா அடுத்தா போல் இந்த இருக்க மந்திரத்தை சொல்லிக்கோ, அடுத்த ஒரு ருக்கை சொல்லிக்கோ, அடுத்த ஒரு இஜஸை சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லுவார். உதாரணமாக விவாக சம்ஸ்காரத்தில் எப்படி தொடங்குறாரு கேட்டால், சுஹൃத சமவேதான் மந்திரபதோ வரான் பிரஹிணுயாத் தான் பிரசுக்மந்தேதி துவாபியாம் அனுமந்திரயேதா. மந்திரவித்துக்களான சுஹൃத்துக்களான பிராமணாவை பொண்ணை கேட்கறதுக்காக அனுப்பணுமாம். நல்ல பொண்ணை பார்த்து கேட்டு எனக்காக பொண்ணை தேடி கேட்டுண்டு வாங்க இல்லையா அனுப்புறத அவளை பார்த்து சொல்லணும் மந்திரங்கள். ஏது மந்திரம் கேட்டானாக்கா இப்போ நான் சொன்னேன் பிரசுக் மந்தேதி துவாபியாம் அபிமந்திரயேதா. பிரசுக் மந்தா இன்னும் தொடங்குற 2 மந்திரங்களை இங்கே இருக்க கேட்டால் இன்னொரு டெக்ஸ்டில் அப்படி தான் தொடங்கியிருக்கேன். இதுவே சில எடிஷன்ஸில் பார்த்தா எப்படி இருக்கும், தான் ஆதித்தோ துவாபியாம் அனுமந்திரயேதா. என்னோட டெக்ஸ்டில் முதல்ல இருக்கிற 2 ருக்குகள் துவாபியாம் 2 ருக்குகள்னால அவளை அனுமந்திரணம் பண்ணணும், அபிமந்திரணம் பண்ணணும், அவளை பார்த்து சொல்லணும். இப்படி நிறைய இருக்குது. இந்த உதாரணத்தில் பார்த்துங்கோ, நிறைய சொல்லலாம், உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். விவாகத்தில் நம்மளாம் பார்த்துருப்போம், பூணல் போடுறதுக்கு முன்னால் இந்த வடுவை ஒரு கல் மேலே ஏற்றி நிறுத்துவாள். എന്നിട്ട് ഇറക്കി നിർത്തിയിട്ട് അവൻ கையில் ஜலத்தை விட்டுட்டு அந்த ஜலத்தை கீழே விழுந்த ஜலத்தை பிரோஷனம் பண்ணி எல்லாம் பண்ணுவான். அங்கே எப்படி சொல்கிறார் அபசம்பர், என்ன சொல்லிருக்கார் பாருங்கோ, உத்தரேணாக்னிந்தர்பான் சம்ஸ்தீரியா. அக்னிக்கு வடக்கப்புறமா தர்பங்களை போட்டுட்டு தேஷு ஏனம் உத்தரையா அவஸ்தாப்பியா, அந்த கல்லு மேலே நிற்கிற வடுவா அடுத்த ருக்குனால, உத்தரையா ஜனா with the next rik, uttering the next rik, uttaraya richa avasthapya, அந்த தர்பேல அவனை இறக்கி நிறுத்தி உதகாஞ்சலி மஸ்மா அஞ்சலவு ஆனியா, கையில் ஜலம் விட்டுண்டு அதை இவனோட கையில் விட்டுட்டு உத்தரயாத்ரி புரோக்ஷா, அடுத்த போல இருக்குதுன்னா எங்கே இருக்கிறேன் நானே எல்லா மந்திரங்களையும் சேர்த்து சாப்டராக போட்டு வச்சுருக்கேன்டா, நீ அதுலேருந்து நெக்ஸ்ட் எடுத்துக்கோ, சௌகரியமாக போட்டு வச்சுருக்கார். இப்படி உத்தரயாத்ரி புரோக்ஷா ஆகந்திரா சமகன்மஹி பிரசுமிருத்யுயோதன அரிஷ்டா சஞ்சரேமஹி ஸ்வஸ்தி சரதாதிஹ ஸ்வஸ்தியாகிருஹேப்யா. இந்த மந்திரத்தை சொல்லி அவனை தர்பையில் இறக்கி நிறுத்து. அதுக்கப்புறம் சமுத்ராதூர்மிகி அடுத்த மந்திரம் அப்படி போகும். அப்போ இப்படி இந்த டெக்ஸ்டில் மாத்திரம், இந்த கிரிஹியா டெக்ஸ்டில் மாத்திரம் தான் இப்படி சொல்லி வச்சிருக்கார் அழகா.
ஆபசம்பர் மாத்திரம்தான். பாக்கி எல்லாரும் அந்தந்த மந்திரத்தையே சொல்லுவா. இந்த மந்திரத்தை சொல்லிக்கோ, இந்த மந்திரத்தை சொல்லிக்கோன்னு சொல்லுவா. இவர் என்ன பண்ணுறார், அவர் என்னெல்லாம் மந்திரம் சொல்லணும் அது எல்லாத்தையும் டெக்ஸ்டாகவே போட்டு வச்சு விட்டார். அவருக்கும் சௌகரியம், நமக்கும் சௌகரியம். வாத்தியார்மாருக்கு இந்த டெக்ஸ்ட் படிச்சுட்டா எல்லா மந்திரங்களும் பண்ணி வைக்கிற மந்திரங்கள்லாம் தெரிஞ்சு விடும். எல்லா பூர்வ பிரயோகத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களும் தெரிஞ்சு விடும். அது மாத்திரமല്ല, மந்திர ஓர்மை வந்து அடுத்த என்ன பண்ணணும்னு ஓர்மை வரும். என்ன கேட்டால் எல்லாம் வரிசையாக தானே சொல்லி வச்சிருக்கார். இதில் தமாஷ் என்னது கேட்டால் நமக்கு இப்படி ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னே தெரியாது. இப்படி ஒரு டெக்ஸ்ட் இது வேதிக் லிட்ரேச்சரும் வெளியிலையா இருக்க வேத மந்திரங்களை எடுத்து இவர் பண்ணி வச்சிருக்காருங்கிறதும் தெரியாது. இந்த பண்ணி வைக்கப்பட்ட வாத்தியாருக்கும் இப்படி இருக்குது இதுலேருந்தாக்கம் சொல்கிறோம்னு தெரியுமோ அதுவும் தெரியாது. ஆனால் இப்படியாக்கம் இருக்குது. இதில் இவர் மந்திரங்களை சேர்த்து வைக்கிறவோ மந்திரங்களை எல்லாம் வரிசையாக சொல்லியிருக்கார். அங்கங்கே இருக்கிற மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். சிலப்போ என்ன பண்ணுவார், மந்திரங்களை ஃபுல்லாக சொல்ல மாட்டார். அந்த வேதிக் டெஸ்ட்டில் இருக்க அந்த மந்திரத்தை அதோட ஸ்டார்டிங் 2-3 வேர்டு மாத்திரம் சொல்லிட்டு போவார். உதாரணமாக, இமம் மே வருண தத்வாயாமி த்வன்னோ அக்னே சத்வன்னோ அக்னே துவமக்னே அயாசி. நிறைய மந்திரங்களை சேர்த்து வச்சு விட்டார். இமமே வருணான்னு ஒரு மந்திரம், தத்வாயாமின்னு ஒரு மந்திரம், தொன்னோ அக்னேன்னு ஒரு மந்திரம், சத்வன்னோ அக்னேன்னு ஒரு மந்திரம், துவமக்னே அயாசின்னு ஒரு மந்திரம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி ஹோமத்தை பண்ணு, இல்லாட்டா ஏதோ ஒன்று பண்ணு. அப்போ இமமே வரணாஜனா அந்த 2 லைன் ஒருக்கு சொல்லணும். இமமே வரணம் ஸ்ருதிஹேம மத்தியாச்சம் டயாத்தானோ ஒஸ்திராச்சக்கே. ஆனால் இவர் டெக்ஸ்டில் இமமே வருணா மாத்திரம் சொல்லுவார். നമ്മൾ அதை சொல்லிக்கணும். இது மாதிரி இன்னும் சிலப்போ என்ன சொல்லுவார், மந்திரங்களுக்கு பேருண்டு. நம்மளிപ്പോൾ தைத்திரிய சம்ஹிதையில் 4ஆம் காண்டத்தில் 5ஆம் பிரஷ்னத்தில் இருக்கிற ருத்ர மந்திரத்துக்கு சதருத்ரியம்னு பேர் சொன்னோமே. அது மாதிரி சில பேசேஜுகளுக்கெல்லாம் சில பேருண்டு. உதாரணமாக ஜாதகர்மத்தில் பிரயோகம் பண்ணுற ஒரு மந்திரம், திவஸ்பரி பிரதமஞ்சே அக்னிரஸ்மத்விதீயம் பரிஜாத்தவேத அப்படின்னு ஒரு பேசேஜ் இருக்குது. அதுக்கு பேர் வாத்சப்ரம். அப்போ வாத்சப்ரத்தினால சொல்லுவார் சூத்திரம் சொல்கிற போது மந்திர பிரச்சனை டெக்ஸ்டில் திவஸ்பரி தியேஷோனுவாக்கான்னு சொல்லுவார். திவஸ்பரிங்கிற பேசேஜு அதான் அங்கே இருக்குது, சம்ஹிதையில் இருக்குது, பார்த்துக்கோ. அது மாதிரி நம்ம இந்த பூணல் கல்யாணம் எல்லாத்துலேயும் ஜெயாதி ஹோமம் சொல்லி நிறைய ஹோமம் பண்ண சொல்லுவார். நமக்கு ஒன்றும் தெரியாது, உட்காந்து நெய்ய சுவாக சொல்கிறத விடுறா, ஹோமம் பண்ணுறா சொல்லுவார். பண்ணுவோம். அவர் சொல்கிற மந்திரத்தை எல்லாம் சொல்லுவோம். ஜெயாதி ஹோமம் சொல்லுவாள். அதாவது பிரதான ஹோமம் எல்லாம் கழிஞ்சிட்டு அந்த ஹோமகர்மாவை முடிக்கிறதுக்கு முன்னால் ஏதாவது லோபங்கள் வந்துருந்ததுனாக்கா அந்த லோபங்கள்லாம் தீர்ந்து கர்மா சமிருத்தி அடையட்டுன்னு சொல்லி கர்ம சமிருத்தியர்த்தம் ஜெயாதி ஹோமம் கரிஷ்யேன்னு சொல்லிட்டு நிறைய ஹோமத்தை பண்ண சொல்லுவார். சித்தம் சஸ்வாஹா சித்தா ஏதன்னம்மா சித்திஸ்தஸ்வாஹா சித்தியா இதன்னம்மா சொல்லி. இதை அவசம்பர் எப்படி சொல்லிருக்காரு தெரியுமோ, ஜெயாதி ஜனா அந்த நம்ம மந்திரம் சொன்ன சித்தஞ்ச சுவாகானாக்கா அதுவும் ஜெயம் அல்லவே கேட்டானாக்கா கொஞ்சம் மந்திரங்களுக்கு சேர்த்து ஒரு பேர் ஜெயம் ஜெயாஹா. அது மாதிரி அபியாதான மந்திரங்கள் ஜெயம்னும் அபியாதானம்னும் ராஷ்டிரபிருத்துன்னும் 3 செட் ஆஃப் மந்த்ராஸ். இதையெல்லாம் சேர்த்து ஜெயாதி ஜெயம் முதலியான்னு சொல்கிறோம் நம்ம. அது அவசம்பர் எப்படி சொல்லியிருக்காரு டெக்ஸ்டில், யதோபதேசம் பிரதானாஹுதிர்ஹுத்வா ஜயான் அபியாதானான் ராஷ்டிரபிருத்தः பிராஜாபத்யாம் வியாஹுதிர்விஹிருதாக சௌவிஷ்டகிருதீம் இத்யுபஜுஹோதி. ஜயான் அபியாதானான் ராஷ்டிரபிருத்தः. ஜெயம் ஜனா கொஞ்சம் மந்திரங்கள் இருக்குது, அதுக்கெல்லாமே சேர்ந்து ஜெயம்னு பேர். அது மாதிரி அபியாதானம் அக்னர்பூதா நாமதிபதி சபாபத்துன்னு தொடங்கி சில மந்திரங்கள் இருக்குது, அதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து அபியாதானம்னு பேர். அது மாதிரி ரிதாஷா ட்ரிததாமாக்னர்கந்தர்வா எல்லாம் ஹோம மந்திரங்களாக்கும். அதுக்கு ராஷ்டிரபிருத்துன்னு பேர். ஜெயங்களையும் ராஷ்டிரபிருத்துகளையும் அபியாதானங்களையும் ராஷ்டிரபிருத்துக்களையும் ஹோமம் பண்ண வேண்டினதுன்னு சொல்லிட்டு போவார். இப்படி அழகாக சொல்லி வச்சிருக்கார். அப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம பைஹாட்டாக படித்தோம்னாக்கா
நமக்கு கர்மா அழகாக பண்ணலாம், பண்ணி வைக்கலாம். இதில் நிறைய லோபம் வந்திருக்கு. இவர் என்னெல்லாம் சொல்லிருக்காரோ அது முழுவதும் வந்து நம்ம பண்ணுறதில்லை. கல்யாணம் கழிஞ்சு பொண்ணை கன்னிகாதானமாக வாங்கிட்டு பையனோட ஆற்றுக்கு கூட்டின்னு வந்து இங்கே வேணும் எல்லாம் பண்ணுறதுக்கு, பாக்கி கர்மாக்கள் எல்லாம் பண்ணுறது. கூட்டின்னு வரும்போது நடுவில் எல்லாம் சில ஹோமங்கள்லாம் பண்ண சொல்கிறார் வழியில். அதையெல்லாம் நம்மளை என்ன பண்ணுறப்போ அதெல்லாம் உட்காந்து ஜபிச்சா பாருஞ்சல் நமக்கு ஜபிக்கவும் தெரியாது. வாத்தியார்கிட்ட பதிப்பிரயாண ஜபங்குருத்வம் சொல்லிட்டு அவர் உட்காந்து ஜபிப்பார். நல்ல வசந்ததான அர்த்தமுள்ள மந்திரங்களாக்க அதெல்லாம் அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒரு மந்திரத்தையாக்க நம்ம விவாகத்தில எல்லாம் சொல்லின்னு இருக்கோம். மந்திரத்தோட அர்த்தம் எங்கேயோ இருக்குது, நம்ம சொல்கிறது வேற எங்கேயோ இருக்குது. என்ன மந்திரம்? சுமங்கலீரியம் வதூரிமாகம் சமேத பஷ்யத சௌபாகியமஸ்யை தத்வா யாதாஸ்தம் விபரேதன. இது சும்மா பட்டு புடவை ஓதி கொடுக்கறதுக்கு சொல்லுவோம் மந்திரம். இது என்ன தெரியுமோ சொல்கிறது? இந்த சின்ன பொண்ணை கன்னிகாதானமாக வாங்கிட்டு வண்டியில் ஏற்றிட்டு இப்போ வருவேன் வாத்துக்கு, இல்லாட்டா தூக்கிட்டு வருவேன். பிரவாஹயேத் பிரவாஹாரயேத் சொல்லி ரத்தத்தில் வச்சுட்டோ தொழில் தூக்கிட்டோ இவன் ஆற்றுக்கு கொண்டு வரும்போது இவ ஆற்று பக்கத்தில் வந்தாச்சுன்னா பக்கத்தாத்து வயசான பொண்டுகள்லாம் வெளியில் வந்து பாருப்பா, நம்ம பையன் பொண்ணை கொண்டு வரான், புது பொண்ணு எப்படி இருக்கு சொல்லி பாருப்பா. பார்க்கிற போது அவள் எட்டி பாருப்பாளாம். வேலியிலேருந்து கதவை பாதி திறந்துட்டு இப்படி எட்டி எட்டி பார்க்குற போது அவளை பார்த்து இவன் சொல்கிறது, சுமங்கலிகளே நீங்கள்லாம் வாருங்கோ, உங்களுக்கெல்லாம் வயசாச்சு, நீங்கள்லாம் நல்ல நிறைஞ்ச மனசோட என்னோட பொண்ணை பாருங்கோ, சுமங்கலின்னு கூப்பிடுறேன். ஹே சுமங்கலிகளே, இயம் வது, இவள் தான் என்னோட பொண்ணு, வாங்கோ. நீங்கள்லாம் அப்படி இப்படி எட்டி ஒளிஞ்செல்லாம் பார்க்கண்டா, வெளியில் வந்து எல்லாமே சேர்ந்து வந்து இவ்வளோ மங்களகரமான கண்ணால் பாருங்கோ இவளை. இமாம் சமேதா பஷ்யதா சௌபாகியமஸ்யே தத்துவாயா, இவளுக்கு மனசாலேயும் வாக்கினாலேயும் நிறைய சௌபாகியங்களை அள்ளி அள்ளி கொடுங்கோ, ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. என்னட்டோ அஸ்தம் விபரேதன, திரும்பி உங்காத்துக்கே வைக்குங்கோ அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி நிறைய மந்திரங்கள். ஆதிஷ்டே மமஸ்மா நமஸ்மே வத்வஸ்திராபவா, அம்மிக்கல் மேலே ஏற்றி நிற்கிறது, அம்மி மிதிக்கிறது எல்லாம் சொல்லுவாளே, என்ன சொல்கிறா தெரியுமோ? நீ பொண்ணே இப்போ சொல்கிறான் பொண்ணுங்கிட்டக்க, இந்த கல் மேலே ஏறு நெல், இந்த கல் மாதிரி ரொம்ப ஃபேமாக இரு. எங்கே ஃபேமாக இருக்கணும்? கல் மாதிரி, கல் மனசாக இருக்கணும்னா அப்படியல்ல. லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் வரும். லைஃபு சொன்னாலே கஷ்டங்கள் தான். அதுலேயும் எஸ்பெஷலி பிராமண ஜென்மம் சொன்னால் கஷ்டப்படுறதுக்குன்னு ஏற்பட்ட ஜென்மம். கஷ்டப்படணும், சுகமாக இருக்கிறதுக்கல்ல, தான் கஷ்டப்பட்டு மற்றவாளுக்கெல்லாம் சௌக்கியத்தை கொடுக்குற ஜென்மா பிராமண ஜென்மா. அதனால் நிறைய கஷ்டங்கள் லைஃப்பில் வந்துட்டு இருக்கும். கஷ்டங்கள் வந்தால் ஓடி போயிடாதே, அதை ஃபேஸ் பண்ணு, கன்ஃபரண்ட் பண்ணு, அதை ரொம்ப ஃபேமாக தைரியமாக ஃபேஸ் பண்ணு, அதை ஓவர் கம் பண்ணு. ஆதிஷ்டேமஸ்மானம் அஸ்மே வத்வம் ஸ்திராபவா, கல்லு போல் நீ ஸ்திரமாயிரு, ஃபேமாயிரு. அபிதிஷ்ட பிரதன்யதா, முழிச்சு பாரு. கஷ்டங்கள் வரும்போது திரும்பி பாருக்காதே, முழிச்சாத நேர கண்ணில், அதோட கண்ணிலே பாரு, அதோடி போயிடும். இல்லாட்டா அவனுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ள ஒரு பவர், மென்டல் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் இந்த சின்ன பொண்ணை பார்த்து. இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள், அழகான மந்திரங்கள் இருக்குது. சிலதுலாம் மந்திரத்துக்கும் நம்ம பண்ணுற கர்மாக்கும் பந்தம் இல்லாத மாதிரியெல்லாம் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். பெரிய ரிச்சுவலிஸ்டிக் ட்ரெடிஷன், பெரிய ட்ரெடிஷன். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தையோ அப்படி இப்படி இந்த லைட்டாக பேசினா சரியாகாது, லைட்டர் வெயினில் பேசினா சரியாகாது. ஆனால் விஷயம் தெரியறதுக்காக கொஞ்சம் இப்படி சொன்னோம். ரொம்ப பெரிய ட்ரெடிஷன், நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதை அழகா அவள் சொன்ன மாதிரி செய்துண்டு வந்தாலே போரும், புத்தி தெளிஞ்சுக்கும். புத்தி தெளிஞ்சால் நமக்கே கேட்க தோணும், கேட்டதுக்கு எல்லாம் பதில் நமக்கு உள்ளேந்தே வரும். இல்லாட்டா விஷயம் தெரிஞ்சுவா வருவா, சொல்லி தருவா. இப்போது இந்த மந்திர பிரச்சனை சொல்கிறது என்ன சொன்னேன், நம்மளோட கிரகிய கர்மாக்கள்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் மந்திரங்களாம் அடுக்கி 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 வச்சிருக்காரு அவஸ்தம்பர். அவரோட கிரகியா டெக்ஸ்டோட பார்ட்டாகவே இருக்குது சொன்னேன். இது ரொம்ப யுனீக்காக இருக்குது சொன்னேன். வேறு எல்லா கிரகங்களும் இந்த மாதிரி பண்ணலை, கிரகக்காராலும். இவர் மாத்திரம் தான் அப்படி பண்ணார் சொன்னேன். ஆனால்
ஒரு டெக்ஸ்ட் கூட இருக்குது. அது இந்த டெக்ஸ்ட் கேட்டால் சாமவேதத்தில் மந்திர பிராமணம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. கோபில கிரகிய சூத்திரம் அவர் இந்த மாதிரி இந்த மந்திர பிராமணத்தில் இருக்கிற மந்திரங்கள் வரிசையாக இருக்கிற மந்திரங்களை தான் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் என்ன டிஃபரன்ஸு கேட்டால் ஆபஸ்தம்பர் அவரோட கிரகிய சூத்திரத்தோட பார்ட்டாவே கல்பசூத்திரத்தோட பார்ட்டாவே இந்த மந்திரங்களை போட்டிருக்காரு இந்த கம்பைலேஷனை. கோபிலர் அப்படி போடலை. அது ஒரு வேதிக் டெக்ஸ்ட் மாதிரியே நிற்கிறது சாமவேதத்தில் மந்திர பிராமணன் சொல்கிறது. இது அப்படி நிற்கலை, வேதிக் டெக்ஸ்ட் மாதிரி நிற்கலை, வேறையாக தான் நிற்கிறது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதாக வாஸ்தவத்தில் பாராயணம் பண்ணுறத இதை கூடி சேர்த்து பண்ணுவா சில வாழலாம்னா தான் பாராயணம் பூர்ணமாகும் சொல்லி மந்திர பிரச்சனத்தை கூடி வேத பாராயணம் பண்ணுறது. பரீட்சையிலையும் வேத பரீட்சையிலையும் இந்த பிரச்சனைகளை கூட கேட்பாளாம். அது மாதிரி பட்டபாஸ்கரருங்கிற ஒரு பெரிய காமெண்டேட்டர் தைத்திரியத்துக்கு காமெண்ட்ரி எழுதியிருக்கார். அவர் இதையும் சேர்த்து தான் தைத்திரியத்தில் 82 சாப்டர்ஸ் அசீதி துவயம்னு சொல்கிறார். அப்படின்னு கொஞ்சம் விஷயத்தை சொல்லி நிறுத்திக்கிறேன். இன்னொரு 10 மினிட்டு 12 மினிட்டு சொல்லலாம்னு நினச்சேன். 20-21 மினிட் ஆகிடுத்து. பரவாயில்ல, விஷயம் தெரியேண்ட விஷயம் தானே. ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்த்வக்னயே நம பிருथिव्यै நம ஓஷதீभ्यः நமோ வாச்சே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ருஹதே கரோமி.